நம் இந்திய நாட்டின் பாதுகாவலர் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிற புனித தோமையாருடைய விழாவை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது. புனித தோமா இந்தியாவிற்கு முதலிலே இயேசுவை கொண்டு வந்தவர். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் காணும் நிகழ்விலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஏதாவது கற்றுக் கொடுப்பதற்காக தோமாவின் வாழ்விலே இந்த நிகழ்வை இயேசு அனுமதித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. எல்லா திருத்தூதர்களும் கூடியிருந்த பொழுது இவர் இல்லை. நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்ன பொழுது அவருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஒருவேளை சற்று பொறாமையாக இருக்கலாம். பிறகு ஆண்டவரை காணுகிற பொழுது தாழ்ச்சி வந்து விடுகிறது. அவருடைய விசுவாசம் அறிக்கையாக ஆண்டவரே என் இறைவனே என்று அறிக்கையிடுவதாக வெளிவருகிறது. பிறருடைய நன்மை, பிறருக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, பிறர் மூலம் கடவுள் செயலாற்றுவது, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு பொறாமை வரக்கூடாது. நாம் அதிலே மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சி இயேசுவை பகிர்வதிலே இருக்கும். இரண்டாவது, புனித தோமாவை போல இயேசுவினுடைய பிரசன்னத்திலே தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாழ்ச்சி நம்மை இன்னும் உயர்த்தும். கடவுள் முன்னிலையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும். அவரை போல ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கனை உட்கொள்கின்ற பொழுது என் ஆண்டவரே என் தேவனே என்று நாம் நம்மையே தாழ்த்தி இயேசுவை பெற்றுக்கொள்கிற பொழுது புனித தோமையாருடைய வாழ்வை நாம் கற்றுக்கொண்ட இந்த உண்மைகள் நம்முடைய வாழ்விலே உண்மையாகவும் புனிதமாகும். இந்த புனிதர் கொண்டு வந்த நற்செய்தியை இன்றைக்கு பறைசாற்றுவதும் பிறருக்கு அறிவிப்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நல்லவர்களாக தூயவர்களாக வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.